தமிழ் கட்சிகள் அதை நான் இதுக்குள்ள பேசவில்லை. அது தெரிந்த விடயம், அதில் என்ன பேசவில்லை. அப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த நீங்கள் கூறியது போல இந்த ஜெய்சங்கர் வரவு ஒரு இந்த இராணுவ மேலாண்மையை இந்தியா தக்க வைப்பதற்கான ஒரு இறுதி முயற்சி என்று சொல்லலாம். இராணுவ மேலாண்மையை இலங்கையை தக்க வைப்பதற்கான இறுதி முயற்சி என்று கூறுகின்றீர்கள். இலங்கைக்குள் இந்தியாவின் புலனாய்வுத்துறையின் தோல்வி என்று கூறுகின்றீர்கள். மறுகணம் அமெரிக்காவினுடைய பல நிகழ்வுகள் கூட திரைமறைவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பேரிடர் மீட்பு பணியில் வந்த இராணுவமாக இருக்கலாம், அல்லது அதன் பின்னர் தூதரக ரீதியாக இடம்பெறுகின்ற விவகாரங்கள் எல்லாம் இதற்கு மேலதிகமான கிட்டத்தட்ட இந்தியாவை அனுரகுமார மட்டுமல்ல, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இலங்கை விடயத்தில், அதாவது இலங்கைக்குள் நடைபெறுகின்ற சில விடயங்களில் இந்தியாவின் தூக்கத்தை கலைத்திருக்கிறார். உண்மைதான். என்னென்று சொன்னால், அதாவது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எரிபொருட்களை வாங்குவது, அமெரிக்காவின் சோயாபீன்ஸ்ல இருந்து அந்த விவசாய பொருட்களுக்கும் இந்தியா இந்த விவசாயிகளுக்கும் இடையிலான பிரச்சனை, இந்தியாவால் ரஷ்யாவிலிருந்து வெளியேற முடியாத நிலை, இந்தியா பிரதமர் சீனாவுக்கு போனது, சீனாவுடனான நெருக்கங்கள், அதெல்லாம் மிக கடும் சீற்றத்தை தான் ஏற்படுத்தி இருக்கின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரையில், அதாவது ட்ரம்ப் வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 என்று சொல்வார்கள். வெர்ஷன் 1 ட்ரம்ப் இந்தியாவுக்கு அதீத நம்பிக்கையை கொடுத்தார்கள். எனவேதான் இந்த காஷ்மீர்ல ஷரத்து 370 நீக்கி அந்த மக்கள காணி அதிகாரத்தை பிடுங்கினார்கள். இதற்கெடுத்தாலும் பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்தினார்கள். உங்களுக்கு தெரியும், முதல் பாலக்கோட்டில் இடம்பெற்ற தாக்குதல், அதற்கு பிறகு இடம்பெற்ற தாக்குதல்கள் எல்லாம். ஆனால் அதெல்லாம் ட்ரம்ப் இந்தியாவை உசுப்பேற்றியது என்று இந்தியாவுக்கு தெரியவில்லை. இந்த லடாக் பகுதியில் சீனாவுடன் இடம்பெற்ற மோதலின் பின்னர் தான் இந்தியாவுக்கு ஓரளவு விளங்கியது தாங்கள் போற பாதை பிழை என்று. ஆனால் ட்ரம்ப் வெர்ஷன் 2 அதை தலைகீழாக மாற்றிவிட்டது. 2ஆம் தடவை ட்ரம்ப் வந்த போது இந்தியா முற்று முழுதாக கைவிடப்பட்ட ஒரு நிலையாகவும் இருக்கின்றது. ஏன், இந்த இந்திய பாகிஸ்தான் போரின் போது கூட அமெரிக்கா புலனாய்வு தகவல்களையும் இலங்கைக்கு இந்தியாவுக்கு ஷேர் பண்ணவில்லை என்றுதான் கூறப்படும். வளமையாக ஷேர் பண்ணுவார்கள், இந்த முறை ஒரு மட்டுப்படுத்த அளவில் ஷேர் பண்ணுவார்கள், ஷேர் பண்ணவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. ஏன் இப்போது நாங்கள் முதல் கதைத்தோம், இந்த சீன அதிகாரியின் வரவு தொடர்பாக கூட அமெரிக்கா தனது புலனாய்வு தகவல்களை இந்தியாவுக்கு வழங்காததுதான் ஜெய்சங்கர் பயணத்தின் தோல்வியின் ஒரு காரணமாக கருதலாம்.